சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே பேக் எல்லாம் ஒரு ஓரமாக தூக்கி போட்டுட்டு முதல் வேலையாக டிவி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அம்மாவும் சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிவி பாருடா, அப்பா வந்தா திட்டுவாங்கன்னு. ஆனால் கேட்கவே மாட்டாங்க. அந்த ஸ்ட்ரீட்டோட கார்னரில் அப்பாவோட வண்டி சவுண்டை கேட்ட உடனே டிவியெல்லாம் அணைச்சிட்டு போய் ஹோம்ஒர்க் நோட்லாம் தூக்கிட்டு வந்து நல்ல பிள்ளையாக ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா வந்தோடனே பரவாயில்லையே, பையன் நல்லா சமத்தா ஹோம்ஒர்க் பண்ணுறானேன்னு பாராட்டிட்டு போவார். இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம ஏசப்பாக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். வேதத்துல பாருங்க, நீதிமொழிகள் 3:7 போட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுன்னு வேதத்துல போட்டிருக்கு. ஆமாங்க, சின்ன வயசுல நம்மளுக்கு எப்பவுமே நம்ம அப்பா மேல ஒரு பயம் இருக்கும், ஒரு மரியாதை கலந்த பயம். அப்பா சொல்ற விஷயம்லாம் கரெக்டா தான் இருக்கும், ஆனா நம்ம வயசு கோளாறுனால கேட்க மாட்டோம். ஆனா அவருக்கு பயந்து அவர் சொல்றதை கேட்டு நடக்கும் போது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் ஈசப்பாக்கு பயந்து நம்ம தீமையான காரியங்களை விட்டு விலகும் போது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா நம்ம தீமை செய்யும் போது, பாவம் செய்யும் போது சத்ருவுக்கு அடிமையா இருப்போம். ஆனா அதை விட்டு விலகும் போது தேவனுடைய பிள்ளைகளா ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைய வாழலாம். அதனால தீமையை விட்டு விலகுங்க, இயேசுவினிடத்துல சேருங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். In our childhood days, whenever we reach home from school, we will throw away all our bags and we will start watching television right away. Our mom will be shouting, "Do your homework first and then watch television. If your dad comes, he will scold you." But we will not listen. But when we hear the bike sound of our father, we will rush into our room and start acting like we are doing homework. And when he comes inside the room, he will appreciate us and he will give us the snacks that he bought for us. Likewise in our life, when we have the fear for the Lord and when we stay away from the evil things, he will bless us and he will appreciate us. Look what the Bible says in Proverbs chapter 3 verse 7. Fear the Lord and turn away from evil. Yes, we used to fear for our father, but that doesn't mean we don't love our father or our father doesn't love us. He is being strict so that we will not go in a wrong path. We fear for him and do as he says because we know that our father will not guide us in a wrong path. Likewise, we have to have the fear for the Lord and stay away from sin. By doing this, you can live a blessed and peaceful life. So stay away from sin, get closer to our Lord as much as possible and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.